ஒரு அழகிய கிராமத்தில் கணவன் மனைவி வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு சாரா என்ற ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தால், தனது குழந்தை வளர்ப்பதற்காக சாராவின் பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கஷ்டப்பட்டாலும் தன் குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து வந்தார்கள். சாராவின் தாய் மாமா வீட்டில் சாராவிற்கு பிடித்தவை எல்லாவற்றையுமே வாங்கி வந்து கொடுப்பார்கள். சாராவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறுவார் சாராவின் மாமா. அப்பொழுது சாராவிற்கும் ராஜாவிற்கும் சிறு வயது என்பதால் சாரா அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விளையாட்டிலேயே கவனத்தை செலுத்தினாள். அது மட்டுமில்லாமல் படிப்பிலும் கெட்டிக்காரியாக இருந்தால் சாரா தன் தங்கை கஷ்டப்படுவதை பார்க்க முடியாத சாராவின் மாமா தன் நிலத்திலிருந்து ஒரு நிலத்தை தன் தங்கையான சாராவின் அம்மாவிற்கு கொடுத்தார். அதை வைத்து சாராவின் அம்மாவும் அப்பாவும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் நிலத்தில் விவசாயம் நன்றாக சூடுபிடிக்க மென்மேலும் வளர ஆரம்பித்தார்கள். ஆனால் சாராவின் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க ஆரம்பித்தார். தன் தங்கைக்காக அவருக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகில் இவர் பயிரிட்டால் இருவரும் ஒன்றாக விற்க முற்படும். இதனால் நாம் இந்த வருடம் பயிரிட வேண்டாம் என்று சொல்லியே ஒவ்வொரு வருடமும் தன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார் சாராவின் மாமா. இதனால் ராஜாவின் குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல சாராவும் ராஜாவும் வளர ஆரம்பித்தார்கள். சாரா பருவ பெண்ணாக மாறினான். திடீரென சாரா வயதிற்கு வர வீட்டில் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சாராவிற்கு சடங்குகள் எல்லாம் செய்தார்கள். அப்பொழுது தாய்மாமன் சீதனம் என்று மிச்சம் இருந்த தன் மனைவியின் நகைகள் மற்றும் வேறு இடங்களில் கடனை வாங்கி ராஜாவின் அப்பா சாராவிற்கு சீர் செய்தார். இதனால் ராஜாவின் குடும்பம் இன்னும் வறுமையில் தள்ளியது. இதனால் ராஜா தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன் நிலத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது கூட ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காக விவசாயம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர்கள் தான் இப்பொழுது வீடு வாசல் மற்றும் சொத்துக்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்களே, நாம் இப்படி கடன்காரர்களாக இருக்கின்றோம், இன்னும் எவ்வளவுதான் உன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்க போகின்றாய் என்று சண்டையிட்டு தன் மகனை வேலை செய்ய விடுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் ராஜாவின் அப்பாவும் சரி என்று விட்டுவிட்டார். முதலில் ராஜா விருப்பமில்லாமலே விவசாயத்தில் இறங்கினாள். அதனால் அவர்கள் சாப்பாட்டிற்கும் கடன்களை அடைப்பதற்கு மட்டுமே வேலை இருந்தது. ஒரு நாள் ராஜாவிற்கு திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்த ராஜாவின் பெற்றோர் தன் தங்கையிடம் பெண் கேட்க சென்றார்கள். ஆனால் சாராவின் வீட்டில் சாராவின் பெற்றோர்கள் பணத்துமிரு பிடித்தவர்களாகவே மாறிப்போனார்கள். இதனால் ராஜாவின் பெற்றோரை அவர்கள் தரக்குறைவாக நடத்தினார்கள். இதை கண்டும் காணாத ராஜாவின் பெற்றோர் மேலும் தன் மகனுக்கு சாராவை பெண் கேட்டார்கள். ஆனால் சாராவின் அப்பா சாராவை பெரிய இடத்தில் தான் கட்டி கொடுப்பேன், என் குழந்தை உன் வீட்டில் வந்து கஷ்டப்படுவதற்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேனா என்று ராஜாவின் அப்பா செய்த நன்றியை மறந்துவிட்டு பேசினார்கள். இதனால் அவமானப்பட்ட ராஜாவின் அப்பாவும் அம்மாவும் அங்கு இருந்து கிளம்பி வெளியே வந்தார்கள். அப்பொழுது சாரா தன் காரில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி வந்தாள். அப்பொழுது சாராவின் மாமா சாரா என்று கையை பிடிக்க சென்றார். சற்று என்று சாரா அவர் கையை தட்டி விட்டு என்னை தொடாமல் பேசுங்கள், உங்களை பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது என்று கூறினார். இதனால் மனமுடைந்து போன சாராவின் மாமா கண்களில் நீருடன் வீட்டிற்கு திரும்பினார். ராஜாவின் அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு வந்தார்கள். ராஜா ஆர்வத்துடன் வந்து என்ன சொன்னாங்க மாமா வீட்டில் என்று கேட்டான். அதற்கு ராஜாவின் அப்பா பேசாமல் அமர்ந்திருந்தார். ராஜாவின் அம்மாவும் அவனிடம் எதுவும் பேசவில்லை. என்ன சொன்னார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் ராஜா. சற்று என்று கோபப்பட்ட ராஜாவின் அம்மா, இனிமேல் அந்த பணப்பிசாசு இந்த வீட்டிற்கு வர வேண்டாம், அவர்கள் உன் மாமா அத்தை கிடையாது, நாம் செய்த நன்றியை மறந்து உன் தந்தையை என்று கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று ராஜா அம்மா ராஜாவிடம் கூறினார். இதை கேட்ட ராஜா சற்று வருத்தப்பட்டான். ஏனென்றால் சாரா மிகவும் அழகாக இருந்தால் அவளை திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு எந்த ஒரு ஆசையும் ராஜாவின் மனதில் இல்லை. சிறுவயதிலிருந்தே இவள்தான் உன் மனைவி என்று சொல்லி வளர்த்ததனால் அவள் மேல் அதிக காதலை வைத்து விட்டான். இதனால் எதுவும் சொல்லாமல் மனம் உடைந்து போய் தனது அறையில் படுத்து உறங்கினான். ராஜா சிறிது நேரம் கழித்து தன் அம்மா ஆளும் சத்தம் கேட்டு கண் விழித்து வெளியே வந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் அம்மா ராஜாவின் அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காகவும் தங்கை மகளுக்காகவும் தன் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே, தன் மகனையும் மனைவியும் மிகவும் கஷ்டத்திலும் கடனிலும் தள்ளிவிட்டுமே என்ற வருத்தத்தில் உயிரை விட்டுவிட்டார். இதனால் ராஜா இன்னும் மனமுடைந்து போனான். ராஜாவின் உறவினர்கள் எல்லோரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவன் அம்மாவையும் அவனையும் சமாதானப்படுத்தினார்கள். ராஜாவின் அப்பா இறந்ததற்கு கூட சாராவின் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை.
இங்கு ராஜாவின் வீட்டில் இறந்ததற்கான சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அங்கு சாராவிற்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளையும் அமைந்து விட்டார். மாப்பிள்ளை வெளியூரில் நல்ல வேலை செய்கிறார் என்றும் சொத்துக்கள் ஏராளம் என்றும் சொல்லி சாராவை பெண் கேட்டு வந்திருந்தார்கள். ராஜாவின் அப்பாவிற்கான சடங்குகள் எல்லாம் முடிந்து சுடுகாட்டில் இருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் நண்பன் ராஜாவிடம் ஓடி வந்து, உன் மாமா மகள் சாராவிற்கு வேறு ஒருவருடன் நிச்சயம் நடக்கிறது. இன்று உன் தந்தையின் இறுதி சடங்கிற்கு கூட அவர்கள் வரவில்லை. இதற்கு மேலும் நீ சாராவை நினைத்து வருத்தப்பட போகிறாயா? இல்லை, அவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகின்றாயா? நீயே முடிவு செய் என்று கூறினான் ராஜாவின் நண்பன் சங்கர். எதுவும் சொல்லாத ராஜா வீட்டிற்கு வந்து அமர்ந்தான். தன் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்த தன் அம்மாவை பார்த்து, இதற்கு மேல் நாம் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு தனது நண்பனை அழைத்தான். சங்கரும் தனது நண்பன் அழைத்தவுடன் ஓடி வந்தான். ராஜா சங்கரிடம் உதவி கேட்டான். என் நிலத்தில் கொஞ்சம் விவசாயம் செய்ய எனக்கு உதவி செய்கிறாயா என்று கேட்டான். அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு தன் நண்பன் மென்மேலும் வளர வேண்டுமே என்று ஆசைப்பட்டு ராஜாவிற்கு உதவியாக சங்கரும் வேலை செய்து கொண்டிருந்தான். இங்கு கஷ்டப்பட்டு ராஜா வேலை பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் அங்கு சாராவிற்கு நிச்சயம் முடிந்து ஒரு வாரத்திலேயே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. சாராவின் பெற்றோர்கள் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். சாராவின் திருமணத்தை பற்றி ஊர் முழுக்க பேசியது. இங்கு ராஜா தனது வேலையில் மும்மரமாக இருந்தான். யார் என்ன சொன்னாலும் நாம் நம் அம்மாவை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று முடிவில் இரவும் பகலமாக உழைத்தான். அவன் உழைத்ததற்கு பலனாக பயிர்கள் எல்லாம் நன்றாக விளைந்தது. விளைந்ததற்கான நல்ல மதிப்பும் அவனுக்கு கிடைத்தது. இப்படியே படிப்படியாக ராஜாவும் வீடு வாசல் என கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தான். தனக்கு உதவி செய்த சங்கருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இதனால் அவனுக்கும் தன் வீட்டின் அருகிலேயே ஒரு வீடு கட்டி கொடுத்தான். இது மட்டும் பத்தாது என்று சங்கரின் ஒரே தங்கையான சங்கீதாவையும் ராஜா திருமணம் செய்து கொண்டார். ராஜாவின் திருமணம் ஒரு கோவிலில் மிகவும் எளிமையாக நடைபெற்றது. சங்கீதா சாராவின் அளவிற்கு இல்லை என்றாலும் குணத்தில் மிகவும் நல்லவர்களாகவே இருந்தாள். இதனாலே ராஜாவிற்கு அவளை பிடித்து போனது. தன் அம்மாவை நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையில் சங்கீதாவை ராஜா திருமணம் செய்து கொண்டான். சங்கீதாவும் ராஜாவின் அம்மாவை தன் அம்மாவை போல் அரவணைத்து வந்தால் ராஜா நன்றாக வாழ ஆரம்பித்தான். ஆனால் சாராவின் வாழ்க்கையில் திருமணமான ஒரு வருடம் மட்டுமே நன்றாக வாழ்ந்தாள். சாராவின் கணவனான ராகுலுக்கு வியாபாரத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக அடி விழுந்தது. இதனால் அவன் மனம் உடைந்து இருந்தான். தனது மனைவியிடம் அவள் பெற்றோர் வீட்டிற்கு சென்று பணங்களை வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவு தன்னால் முடிந்த அளவுக்கு தன் கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன் பெற்றோரிடம் சென்று பணம் கேட்டால் அவர்களும் கொடுத்தார்கள். அதை தன் கணவனுக்கு கொண்டு போய் கொடுத்தால் சாரா அதை வைத்து எப்படியாவது முன் வந்து விடலாம் என்று யோசித்து ராகுல் வேறு வேறு வியாபாரத்தில் ஈடுபட்டான். ஆனால் அவை எல்லாமே இவனுக்கு நஷ்டத்தை மட்டுமே கொடுத்தது. மறுபடியும் சாராவிடம் சென்று பணம் வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவும் தன் பெற்றோரிடம் சென்று பணம் வாங்கி வந்தாள். இப்படியே 3 முறை பணம் வாங்கி வந்து கொடுத்தும் ராகுல் சரியாக வியாபாரம் செய்யாமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பிறகு சாரா தானே அம்மாவிடம் உதவி கேட்கலாம் என்று முடிவெடுத்து வீட்டிற்கு சென்றார். ஆனால் அங்கு சாராவின் வீட்டில் 2-3 ஆட்கள் சாராவின் பெற்றோரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒன்றும் புரியாத சாரா அங்கே சென்று அமர்ந்தாள். சாராவை பார்த்த சாராவின் அம்மா அப்பா கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. பிறகு அங்கு வந்திருந்த ஆட்கள் சாராவிடம், உன் பெற்றோர்கள் எங்களிடம் அதிக கடன் வாங்கி இருக்கின்றார்கள், அதனால் உங்கள் வீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், உங்கள் நிலத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட சாராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தன் தந்தையிடம் கேட்டதற்கு சாராவின் தந்தை, நீ நன்றாக வாழ வேண்டும், எந்த குறையும் உனக்கு வைக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை ஆடம்பரமாக வளர்க்க நினைத்து சில கடன்களை வாங்கினோம். பிறகு உன் திருமணத்தை நடத்துவதற்காக சில கடன்களை வாங்கினோம். நீ ஒவ்வொரு முறை வந்து கேட்கும் பொழுது இன்ஃபினான்ஷியல் நான் இவரிடம் தான் கடன் வாங்கினேன், அது இப்பொழுது ரொம்ப பெரிய தொகையாகி நம் வீடு நிலம் எல்லாம் முழுகும் அளவிற்கு போய்விட்டது என்று கண்ணீர் விட்டார். சரி விடுங்களப்பா என்று சொல்லிவிட்டு நிலத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு சாரா தனது அம்மா அப்பாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். இதை பார்த்து ராகுலுக்கு முதலில் கோபம் இருந்தாலும் கோபம் இருந்ததை போல் காட்டிக்கொள்ளாமல் சாராவின் பெற்றோரை வரவேற்றான். பிறகு தன் அறைக்கு சென்று தன் மனைவியிடம் சண்டையிட்டான். அவள் எப்படியாவது என் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மன்றாடினாள். பிறகு ஒவ்வொரு நாளும் சாராவிற்கு நரகமாக ஆரம்பித்தது. சாரா தன் கணவன் ராகுல் செய்யும் கொடுமைகளை எல்லாம் தன் பெற்றோரிடம் சொல்லாமல் மறைக்க ஆரம்பித்தாள். ராகுல் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்த பொழுது ராகுலின் நண்பன் எப்படியாவது சாராவை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்
ராகுலின் பணத்த ஆசையை தூண்டி அவனை சீட்டாடுவதில் பணம் நிறையவே வரும் என்று பணத்தாசை காட்டி ராகுலை சீட்டாடும் இடத்திற்கு அழைத்து சென்று அவனை ஒவ்வொரு போட்டிகளிலும் தோற்கடித்து பண சிக்கலில் சிக்க வைத்து விட்டான். தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்று தெரிந்த ராகுல் தன் நண்பனிடம் உதவி கேட்டான். அவனும் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு, உனக்கு நான் உதவி செய்கின்றேன், ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்ய வேண்டும் என்று ராகுல் கேட்டான். அதற்கு உடனே உன் மனைவியை ஒரு நாள் என்னுடன் அனுப்பிவை, நான் உனக்கு உதவி செய்வது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்களை தருகிறேன் என்று கூறினான். சாராவின் கணவன் ராகுல் பணத்தாசை பிடித்தவன். இதனால் அவன் ஒத்துக்கொண்டான். சாராவிற்கும் ராகுலுக்கும் இடையில் சண்டை வர காரணமாக இருந்ததும் கூட இந்த பணம்தான். இதனால் ராகுலும் அவனது நண்பனும் ஒரு திட்டம் தீட்டினார்கள். ராகுல், நான் சொன்னால் என் மனைவி உன்னிடம் வரமாட்டாள், அது மட்டும் இல்லாமல் அது தவறாகிவிடும், நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேன், நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரே வழி நீ என்னை கடத்தி வைத்திருப்பது போல் நாடகமாடி அவளை வர வைத்துக் கொள் என்று கூறிவிட்டு ஒரு அறைக்கு சென்று போதையில் படுத்து விட்டான் ராகுல். பிறகு ராகுல் சொன்ன திட்டப்படி ராகுலின் நண்பன் சாராவிற்கு தொலைபேசியில் அழைத்து ராகுலை கடத்தி வைத்திருப்பதாகவும் நீ இங்கே வர வேண்டும் என்றும் கூறினான். சாராவும் தன் கனவின் மீது இருக்கும் பாசத்தில் ராகுல் நண்பன் சொன்ன இடத்திற்கு சென்றால் அங்கு ராகுலின் நண்பன் சற்றென்று அவள் மேல் கை வைத்தாள். தப்பாகிவிடும் என்று யோசித்த அவன் முதலில் தன்னிடம் இவன் அதிக கடன் பெற்றுள்ளதாகவும் அவற்றையெல்லாம் கொடுத்தால் மட்டும்தான் உன் கணவனை விடுவதாகவும் கூறினார். இதனை கேட்டு அவள் யாரிடம் சென்று பணம் கேட்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் ராஜாவின் நினைவு வந்தது. உடனே ராஜாவிடம் சென்று பணத்தை கேட்கலாம் என்று ராஜாவின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு ராஜாவின் அம்மா மட்டும் வீட்டில் இருந்தால் சாரா அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு எனக்கு எப்படியாவது பணம் கொடுங்கள், நான் என் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று ராஜாவின் அம்மாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர் அப்பா இருந்ததற்கு காரணமானவளே அவள்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இதனால் அவளை எட்டி உதைத்துவிட்டு, இப்பொழுது தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம், உன் குடும்பத்தால் நாங்கள் பட்டபாடு போதும், எங்களை விட்டுவிடு என்று உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொண்டார். பிறகு சாரா பழசையெல்லாம் நினைத்து பார்த்து, நாம் செய்ததும் பெரிய தவறுதான், இதற்கு மேலும் நம் மாமாவின் குடும்பத்தை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று நினைத்து அழுது கொண்டே அங்கிருந்து நடந்து வந்தாள். அப்பொழுது தூரத்தில் ராஜாவும் அவனது மனைவியும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ராஜா தனது கையில் ஒரு குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டே தனது மனைவியையும் கொஞ்சிக் கொண்டே நடந்து வந்தான். இவற்றை பார்த்து சாராவிற்கு சற்று ஏக்கம் உண்டானது. பணத்திற்காக ஆசைப்பட்டுதான் சொந்த தாய்மாமா மகனை விட்டுவிட்டோமே, இந்த வாழ்க்கைக்குத்தான் நாம் ஆசைப்பட்டோம், ஆனால் கிடைத்தது என்னவோ நரகமான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டாள். பிறகு எங்கே ராஜா தன்னை பார்த்து விடுவானோ என்று நினைத்து அருகில் இருந்த கட்டிடத்தின் பின் சென்று மறைந்து கொண்டாள். இதற்கு மேலும் நாம் ராஜாவை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று நினைத்து அங்கிருந்து சென்று விட்டாள். ராகுலின் நண்பனிடம் சென்று தனக்கு உதவ யாரும் இல்லை, தன்னிடம் பணமும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். உடனே ராஜாவின் நண்பன் சாராவின் அருகில் வந்து அவளது தோள்பட்டையின் மீது கை வைத்து, அப்படியெல்லாம் சொல்லாதே சாரா, உனக்கு நான் இருக்கின்றேன் என்று அவளை கட்டி அணைக்க முயன்றான். உடனே சாரா அவன் கைகளை தட்டிவிட்டு, இதுபோல் நடந்து கொள்ள உனக்கு வெட்கமாக இல்லையா, நான் உன் நண்பனின் மனைவி என்று கூறி அங்கிருந்து செல்ல முயன்றாள். ஆனால் அவள் கையை பிடித்து இழுத்து தன் வசப்படுத்திக் கொண்டான் ராகுலின் நண்பன். இவனிடம் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த சாரா அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று அவன் இருந்த அறையை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தன் கணவனை தேடி சென்றாள். தன் கணவன் ஒரு அறையில் மயங்கி இருப்பதை பார்த்து சாரா தன் கணவனை எழுப்பி அமர வைத்தாள். ராகுலும் போதையில் இருந்து வெளியே வந்து அமர்ந்தான். அப்பொழுது, வாங்கள், நாம் வெளியே சென்று விடலாம், இவன் என்னிடம் தவறாக நடந்து கொள்கின்றான், எப்படியாவது நாம் இங்கிருந்து சென்று விடலாம் என்று ராகுலின் கையை பிடித்து இழுத்தாள் சாரா. ஆனால் ராகுல் ஒரு அடி கூட நகரவில்லை. என்ன செய்கிறீர்கள், வாங்கள், வெளியே சென்று விடலாம் என்று சாரா மறுமுறையும் கையை பிடித்து இழுத்தாள். சற்று என்று ராகுல் அவளை இழுத்து கீழே தள்ளி அந்த அறையில் இருந்து வெளியே வந்து அவள் இருக்கும் அறையை பூட்டிவிட்டு தன் நண்பன் அழைக்கப்பட்ட அறையை திறந்தான். ராகுல் வெளியே வந்த ராகுலின் நண்பன், எங்கே உன் மனைவி என்று கேட்டான். அதற்கு உடனே, அவளை நான் அடைத்து வைத்திருக்கிறேன், நான் சொன்ன பணத்தை என்னிடம் கொடு என்று ராகுல் தன் நண்பனிடமிருந்து பணத்தை பெற்றான். பிறகு தன் மனைவி அடைக்கப்பட்ட அறையை காட்டினான். அங்கு சென்ற ராகுலின் நண்பன் சாராவிடம், உன் கணவன்தான் எனக்கு உன்னை பணத்திற்காக வித்துவிட்டான் என்று சொல்லி அவளிடம் தவறாக நடந்து கொண்டான். முதலில் இதை ஏற்க முடியாத சாரா பிறகு வேறு வழியில்லாமல் அவளும் அதற்கு சம்மதித்தால் ஒரு முறைதானே என்று சம்மதித்தார். ஆனால் ராகுலின் நண்பன் அவளை தினம் தினம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான்.
இதனால் ராகுலை அங்கேயே வைத்துக்கொண்டு அவனுக்கு நிறைய பணங்களையும் மதுவையும் கொடுத்து சாராவிடம் தனது ஆசைகளை தீர்த்து கொண்டான். ஒரு நாள் சாரா திடீர் என்று தன்னை இவ்வளவு கொடுமை செய்யும் கணவருக்காக நாம் ஏன் நம்மை வருத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். இதனால் சாரா ராகுலின் நண்பன் அழைத்தும் அங்கு செல்லவில்லை. அதனால் கோபமடைந்த ராகுலின் நண்பனும் நேராக சாராவின் வீட்டிற்கே வந்தார்கள். அங்கு இருந்த தனது மாமாவையும் அத்தையையும் அடித்து போட்டுவிட்டு சாராவை கடத்தி கொண்டு வந்தான். சாராவின் கணவன் ராகுலின் நண்பனும் சாராவை வேறு ஒரு இடத்திற்கு வித்துவிட்டு பெரிய தொகையாக வாங்கி வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தார்கள். அதே போல அங்கே ஒரு கிழவன் சாராவிற்கு அதிக பணம் கொடுக்க தயாராக இருந்தான். சாராவின் பெற்றோர் சாராவின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அழத் தொடங்கினார்கள். பிறகு ராகாவிடம் எப்படியாவது சென்று தன் மகளை காப்பாற்றி விடுமாறு கெஞ்சினார்கள். ராகாவும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று சாராவை கூட்டி வரலாம் என்று நினைத்தான். ஆனால் சாரா அந்த கிழவன் தன்னை அழைத்து கொண்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் அந்த அறையிலேயே தூக்கு மாட்டிக்கொண்டாள். சாராவை அழைத்து வந்து இந்த கிழவனிடம் ஒப்படைக்க வந்த சாராவின் கணவனும் அவருடைய நண்பனும் இதை பார்த்து திகைத்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த ராஜா சாராவின் உடலை பார்த்து கதறி அழத் தொடங்கினான். பிறகு அங்கு இருந்தவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக தாக்கினான் ராஜா. அங்கிருந்தவர்கள் ஏற்கனவே மது அருந்தி இருந்ததால் இவன் அடித்ததில் மயங்கிவிட்டார்கள். சாராவின் உடலை கீழே இறக்கி மடியில் வைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தான் ராஜா. அப்பொழுது சாராவின் கைகளில் இருந்த காகிதத்தில், நீங்கள் எப்படியாவது வந்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும் மாமா. நான் உங்களை தான் திருமணம் செய்திருக்க வேண்டும். பணத்தின் மீது இருந்த ஆசையால் நான் உங்களையும் மாமாவையும் அத்தையையும் மிகவும் காயப்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த ராஜா மிகவும் வருத்தப்பட்டு அழ ஆரம்பித்தான். பிறகு காவலர்களுக்கு தகவல் கொடுத்தான். அவர்களும் அங்கு வந்து ராகுலின் நண்பன் மற்றும் அந்த கிழவன் அங்கிருந்தவர்கள் எல்லோரையும் கைது செய்தார்கள். சரவணன் வீட்டிற்கு தகவல் தெரிவித்தான். பிறகு சாராவை நல்ல முறையில் அடக்கம் செய்தார்கள். வீட்டிற்கு வந்து அமர்ந்தான் ராஜா. அப்பொழுது சாராவுடன் சிறுவயதில் இருந்து விளையாடிய நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. அருகில் வந்து ராஜாவின் மனைவி சங்கீதா அவன் தோள் மீது கை வைத்தாள். திடீரென்று பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தான் ராஜா. நடந்ததை நினைத்து வருத்தப்படுத்துவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொண்ட ராஜா தனது மகளை தூக்கிக் கொண்டு அவளுக்கு பிடித்தவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்க சென்று விட்டான். ராஜாவின் அம்மா, மனைவி, குழந்தை மற்றும் சாராவின் அம்மா அப்பா கூட ராஜாவின் வீட்டிலேயே வந்து தங்கிவிட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரே கடமை மகள் சாராவை எப்படி நல்ல முறையில் தைரியத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது மட்டுமே.